அப்படி நில்லு, வீடியோ எடுக்கிறேன். இந்த இடத்த பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுது? திருவள்ளூர் மாவட்டம். கட்சி நிலைமை இதெல்லாம் நான் வந்து ரகசியமாக வச்சுக்கிறேன், கோலப்படாது. கட்சி நிலைமை, மக்கள் நிலைமை, கட்சியினுடைய வளர்ச்சி, தலித் மக்களுடைய மனநிலை, அதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? கட்சியோட வளர்ச்சி எங்கே இருக்குது? நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. சூப்பர். தலைவருடைய உழைப்புனால. அப்புறம் தலித் மக்களோட மனநிலை வந்து இந்த திருவள்ளூர்லாம் ரொம்ப முன்னேறின ஒரு மாவட்டம் தான். மாறி இருக்குது, நிறைய மாறி இருக்குது. புரட்சி பாரதத்தை ஈக்குவலாக இல்லை புரட்சி பாரதத்தினுடைய ஒரு 1% அதிகமாகவே கட்சி வளர்ந்துருக்கு. நல்லா இருக்கு, சந்தோஷம்தான். இந்த வளர்ச்சியை எப்படி மக்களுக்கு பயன்படுத்துறது? தலைவர் வந்து என்ன ஆணையிடுவார், அது வரையும் மக்களுக்கு வளர்ச்சி கிடையாது, ஒரு கட்சிக்கு வளர்ச்சியாக இருக்கும். மக்கள் வளர்ச்சியாக மாற்றணும், அவ்வளோதான். அதுக்கான வேலையை பார்க்கலாம், அதுக்கான வேலையை செய்யணும். ஏன்னா தனி மனிதர்கள் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க. நல்ல விஷயந்தான், தப்புலாம் இல்லை. தனி மனிதர்களை வளர்க்காம நேரடியாக மக்களை வளர்க்குறதுக்கு எதனா அதுக்கு திட்டம் இருக்கான்னு? அறிவுரை தான் சொல்ல முடியும், ஐடியாலஜி தான் தர முடியும். இல்லை, அது மாதிரி வாய்ப்பு இருக்கான்ற இன்ஸ்பிரேஷனாக அவங்கவுங்க செய்கிற முயற்சினால தான். இப்போ ஐயாவை பார்த்து எல்லாருமே ஒரு இன்ஸ்பைர் ஆகி அவன் வந்து எல்லாருமே டிகிரி முடித்து எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு அதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரே இன்ஸ்பிரேஷனு புரட்சியாளர் தான் சொல்கிறாங்க. அதுமாரி தான் வளர முடியுமே தவிர கட்சி வந்து மக்களை வந்து வளர்க்கணுன்னா ஒன்லி இன்ஸ்பிரேஷன் தான் பண்ண முடியும், அதுக்கான உதவி தான் பண்ண முடியும். சென்டர்ஸு அந்தமாரி ஒரு எஜுகேஷன் மட்டும்தான் தர முடியும். கொள்கையை சொன்னால் மக்களை எந்த விதத்துலேயும் கட்சி வளர்க்கலாம். ஆனால் மக்களை வளர்க்கணுன்னா ஒன்லி அறிவுரை தான், இன்ஸ்பிரேஷனை மோட்டிவேட் தான் முடிவாங்க. எதிரில் கொஞ்சம் பார்த்து வாங்க, சொல்லுங்கள். மோட்டிவேட் மட்டும்தான் மக்களை வளர்க்கும். முடிவாங்க. பொருளாதாரம் கட்சியை வளர்க்கும், கட்சி தோழர்களை வளர்க்கும், அதிகாரத்தை வளர்க்கும். அதிகாரம் கை கிடைக்கும். அது மாதிரினே இருக்கும், ஒருத்தர்கிட்டே இருக்காது.